finished. Finished. பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? எப்போ போன மாசங்களா? போன மாசத்துல ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல ஒரு முறை நம்ம அக்கா பொண்ணு உங்களுக்கு ரெகுலரா ஒரு 5 இயர்ஸா கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அவங்க மூலியமா தான் நம்ம பண்ணோம். அவங்க சித்தி பாஸ்டர் நானு. அவங்க எங்க பையன் பெரியனுக்கு ஜானின்னு பேரு சொன்ன பாருங்க. சரி 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 சரி. டயலிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நார்மலா இருக்கிறான். ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க எங்களுக்கு பாரம் எடுத்து ஜெபிச்சீங்க, அதுக்காக நன்றி சொல்றேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம், இரண்டும் இவர்களை வழிநடத்தியது. இது இவர்கள் பிரயாணத்தை இனிமையாக்கியது. யார் இந்த அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம்? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த இரண்டும் பரிசுத்த ஆவியானவரே. இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமுமாய் ஜனங்களை வழிநடத்தியது பரிசுத்த ஆவியானவர். இது அவர்களுக்கு முன் சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினி ஸ்தம்பம் இரவில் அவர்களை அனலாக்கியது. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் பாவ குளிர்ச்சியில் நாம் குளிர்ந்து போய்விடாதபடி எந்நாளும் நமக்குள்ளேயே இதமாய் நம்மை அனலாக்கிக் கொண்டே இருக்கிறார். சுட்டெரிக்கும் சாப உலகில் நம்மை மூடி பாதுகாக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டு செயல்பாட்டின்படி ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்த பின்புதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே இவர்கள் செங்கடலை கடக்கவில்லை. அதுதான் ஞான ஸ்நானத்தின் அடையாளம். ஆனால் அதற்கு முன்னே அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இவர்களை நடத்த ஆரம்பித்து விட்டது எப்படி? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேறு, பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் வேறு. அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயதில் கிடைத்தது. ஆனால் 30 வருடங்களாக பரிசுத்த ஆவியானவர்தான் அவரை நடத்தினார். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் ஆவியானவர்தான் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் ஆவியானவர்தான் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், பேசுகிறார். இந்த அனுபவம் வேறு. அபிஷேகத்தால் நிரப்பப்படும் அனுபவம் வேறு. இரண்டில் ஒன்று மட்டும் உண்மையல்ல, இரண்டும் உண்மைதான். இரண்டில் ஒன்று மட்டும் உண்மையல்ல, இரண்டும் உண்மைதான். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு ஏன், நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்மை அந்த கூட்டத்திற்கு வழிநடத்தியதே பரிசுத்த ஆவியானவரின் செயல்தான்.
பிரசங்கித்த போது நம்மை புரிய வைத்து நமக்குள் கிரியை செய்தது பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுதான். பிரியமானவர்களே, ஒன்று வெளியே இருந்து நடத்துவது, அடுத்து உள்ளே இருந்து நடத்துவது. ஆகையால் அவருடைய கிரியை அபிஷேகத்திற்கு பின்பு மட்டுமல்ல, அபிஷேகத்திற்கு முன்பே ஆரம்பமாகி விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியினால்தான் உங்களை இந்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் அண்டை அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவை அறியாது அவர்கள் மரித்து போகிறார்கள். தங்கள் ஜீவிய காலமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியும் தங்கள் வாழ்க்கையை விட்டு, வழிகளை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். ஆனால் நீங்கள் விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து இன்றும் இந்த வேத சத்தத்தை கேட்டு கிறிஸ்து இயேசுவை தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நீங்கள் தாயின் கருவில் இருக்கும் முன்னே உங்களை அவர் நடத்தி கொண்டுதான் வருகிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நாளில் நாம் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நமக்குள் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த வரங்களுக்காக தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் தாகத்தோடு நிற்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் நமக்கு சொன்ன கட்டளையின்படி நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஜலத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நீங்கள் புது மனுஷராக மாறுகிறீர்கள். தேவனுடைய வரங்கள், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய அந்த வரன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக பிரியமானவர்களே, என் தேவன் உங்களை நித்தமும் வழி நடத்தட்டும். செம்மையான பாதையிலே என் தேவன் உங்களை கொண்டு செல்லட்டும். தேவனை அறிகிற அறிவில் உங்களை விருத்தி அடைய செய்யட்டும். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய இந்த அந்நுண்ணிய ஐக்கியம் உங்க கூட இப்பொழுதும் இருக்கிறது. ஆக இந்த ஆவியானுடைய வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்துல நீங்கள் ஜெயம் எடுத்து பிசாசின் கிரியைகளை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட உங்களை அர்ப்பணிப்பீர்களாக என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவர், மகா பெரியவர், சர்வ வல்லவரே, உம்மை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜெபங்களில் எங்களுக்குள் உலாவுகிறவர் ராஜா, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நிறுத்துகிறவர். சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்த ஒரே தெய்வம். காரணம், எங்கள் மேல் நீர் வைத்திருந்த அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்கள் பரம தகப்பன் என்பதை வெளிப்படுத்தீரப்பா. சிலுவையின் மூலமாக நீர் எங்களுடைய ஒரு உண்மையான தகப்பன் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களுக்கு நித்திய மீட்பை நீர் உண்டு பண்ணினீரப்பா. மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஹல்லேலூயா எங்களுக்காக இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நீர். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் பிரவேசித்தீர். நித்திய மீட்பை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணினீரப்பா. பழுதற்ற பலி நீர், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நீர், வாக்குத்தத்தம் பண்ணிய நீர், உண்மை உள்ளவராயிருக்கிறீர். நீர் ராஜா எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்க மேல வந்த அவமானத்தை நீர் எண்ணாமல் சிலுவையை சகித்தீர். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் இப்பொழுதும் நீர் வீற்று இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமற்றவர், மாசில்லாதவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகுகிறவர், வானங்களிலும் உயர்ந்தவர், தம்மை தாமே பலியிட்டவர், பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிற எங்கள் பிரதான ஆசாரியரே, இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உம்மை உயர்த்துகிற, உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அப்பா ஒரு பிரகாசமான வெளிச்சம் இறங்கட்டும். இந்த காலை வேளையிலும் மகிமையின் ராஜா நீர் உம்முடைய பிள்ளைகளை தொடணும். ஒரு தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நீர், உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க உண்மையான ஒரு அப்பம், தேவன் அருளிய அப்பம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றி செலுத்துகிறேன் டேடி. இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும். தெய்வீக சமாதானம் ஒரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். இந்த பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாகிய எங்கள் தேவாதி தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க செய்வீராக. வேதம் சொல்லுகிறது, தேவனில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் வெளிச்சமா இருக்கிறாரா, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. உன்னதமானவரே, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், உறைந்த மழையைப் போல வெண்மையாக்கும் சிரசும் மயிரும் கொண்டவர், அக்கினி ஜுவாலையைப் போன்ற கண்களை உடையவர், உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெங்கலம் போன்ற பாதங்களை உடையவர், பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை உடையவர். நன்றியப்பா. இருவரும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. நீர் வார்த்தையை அனுப்புகிறீர். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது சுவாமி. அது வெறுமையாய் உம்மிடத்தில் ஒருபோதும் திரும்புவதில்லை. அது நீர் சொன்னதை செய்து முடித்து அது உம்மிடத்தில் திரும்பி வருகிறதாம். அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் உருவாக்கும் தன்மை உள்ளது உம்முடைய வார்த்தை. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் அப்பா சிக்கி இருந்தாலும், மனபாரத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடு இருந்தாலும், என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். நீர் ஆறுதல் அளிக்கிறவர் அப்பா, பலப்படுத்துகிறவர், உருவாக்குகிறவர், ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒருவரையும் அற்பமாய் நினைக்காதவர். ஆமா ராஜேஷ் அப்பா, பாவத்தில் இருக்கும் பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டு நீ பாவி என்று வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல, அவர்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க முயற்சி செய்யும் தேவன், அவர்களை மறுபடியும் உருவாக்க விரும்பும் தேவன். விழுந்து போனாலும் மீண்டும் தூக்கி நிறுத்த, விழுந்து போனாலும் மறுபடியும் தூக்கிவிட, எத்தனை முறை விழுந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் செம்மையான பாதையிலே நடத்த சித்தம் கொண்டவர். ஆகவேதான் நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். பரம தகப்பன், உலக தகப்பனே இவ்வளவாய் செய்வான் என்று சொன்னால் நீர் பரம தகப்பன். அமராஜா, உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய தயவு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது. எங்கள் மேல் மனதுருகும். இந்த காலை வேளையிலும் கூடப்பா, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் பாதுகாவலாராய் இறங்கணும். ஐயோ, என் வாழ்க்கையில் என் குடும்பத்துல நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு புலம்புகிறவர்களுக்கு என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆறுதலாய் இறங்கணும். பரிசுத்த ஆவியானவரே, வழிகளை உண்டாக்குகிறவர், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் நீர் வழி நடத்தினீரோ, அதுபோல இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருகிறீர். அந்த கிருபைக்காக நன்றி. ஆனாலும் இனி நீர் நடத்த போகும் மேன்மையான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். கண்ணீரோடும் துக்கத்தோடும் மனபாரத்தோடும் அமராஜா உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தட்டும். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் என் ஆண்டவர் நீ நிறைவேற்றி தருவீராக ராஜா. இயேசுவே, புலம்பலை ஆனந்த களிப்பாய் நீர் மாற்றணும். ஆமா ராஜா, ஒருவரையும் கைவிடாதவர், திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளையும் நித்தமும் விசாரிக்கிற என் ஆண்டவர் அப்பா. நீங்க மனிதன் விசாரிக்க விட்டால் என்ன? சகோதரியே, சகோதரனே, கலங்காதே, என் இயேசு உன்னை விசாரிப்பார். நீ தனித்து விடப்படுகிற பொழுது என் கிறிஸ்து இயேசு ஒருவரே உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அருமையான அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் சொல்லுவாங்க, நீ சிரிக்கிற பொழுது, நீ சந்தோஷப்படுகிற பொழுது உன்னோடு சேர்ந்து எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்வார்கள், சிரிப்பார்கள். ஆனால் நீ அழுகிற பொழுதோ நீ தனித்து அழுவாய். ஆனால் என் இயேசு நீர் கூட இருக்கிறீரப்பா. தனிமையாய் நீர் ஒருவரையும் விடுவதே இல்லை. மனிதன் கைவிடலாம், ஆனால் என் இயேசு நீர் கைவிடுவதே இல்லை அப்பா. ஒருவரையும் கைவிடவே மாட்டீங்க. கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்தும்படி நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், எங்களுக்காக பரிந்து பேசும்படி வந்தவர். நாங்கள் நல்லவர்கள் என்பதினால் அல்ல, நாங்கள் யோக்கியமானவர்கள் என்பதினால் அல்ல, நாங்கள் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதற்காக ராஜா நீர் எங்க மேல் வைத்த அளவில்லாத அந்த அன்பு உம்மை நெருக்கி ஏவினபடினாலே இந்த பூமியில உம்மை தரை மட்டும் தாழ்த்தி எந்த மனுஷனை மீட்கும் பொருளாய் மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்தாரோ அவர்களே உம்மை சித்திரவதை செய்தார்கள். எந்த பிள்ளைகளை அப்பா நீர் விடுவிக்கும்படி வந்தீரோ அவர்களே உமக்கு விரோதமாக எழும்பினார்கள், உம்மை குற்றம் சாட்டினார்கள். அமராஜேஸ் அப்பா உம்மை வேதனைப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்து துப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அமராஜேஸ் அப்பா உம்மை அடித்தார்கள், சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். ஆனாலும் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி, எசப்பா எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உம்முடைய இருதயம் அப்பா, எப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பு இந்த அன்பு. ஆக நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்கிற ஒரு விசுவாசமும் உறுதியும், நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம் என்கிற ஆழமான நம்பிக்கையும் இந்த சிலுவையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு உண்டாகிறது. உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது, நீர்பட்ட பாடுகள் உபத்திரவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எங்களுக்குள் ஒரு புதிய ஒரு வெளிச்சம், ஒரு தைரியம், ஒரு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. மரணமும் மேற்கொள்ள முடியவில்லை, பாதாள உம்மிடத்து மேலே ஜெயம் எடுக்க முடியவில்லை. அமராஜா இயேசுவே, எல்லாவற்றிலும் நீர் ஜெயத்தை எடுத்தீர். இந்த நேரத்திலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன், சத்துருக்கள் விலகி போகணும், பிசாசுகள் விலகி ஓடணும். இந்த வார்த்தை கேட்கிற பொழுதே அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் இப்பொழுதே உண்டாகட்டும். அளவில்லாத ஒரு சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும், ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசு மிக பெரியவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார். நான் என் பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு தூர தேசத்தில் இருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் குடும்பத்தை அவர் கவனிப்பார், என் பிள்ளைகளை கவனிப்பார், என் உற்றார் உறவினர்களை அவர் கவனிப்பார். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறவர். பிரிந்த உறவுகளை என் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பீரப்பா. தன் குடும்பத்திற்காக ஏங்கி நிற்கிற அநேக சகோதர சகோதரிகளிடத்திலே இந்த நாளிலே நான் பேசிக் கொண்டிருந்தாலும் அப்பா, தன் குடும்பத்தை விட்டு, தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக தூர தேசத்துக்கு சென்று வேலை பார்த்து, அமராஜா சரீரத்தில் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், பாடுகள் வந்தாலும் அதையும் சகித்து கொண்டு தன் குடும்பத்தை நினைத்து நித்தமும் வேலை செய்து அமராஜா சப்பரத்த வேர்வை சிந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவர் கரிசனையாய் இறங்கணும். இந்த நாளிலே இந்த அதிகாலை ஜெபம் அவர்களுக்கு ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, உன்னதமானவரை பேசும் தெய்வம் நீர், எங்கள் மேல் கண்களை வைத்திருக்கிற தெய்வம் நீர். அப்பா, ஒருபோதும் உடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கிற தேவனே அல்ல. ஆகார் வனாந்திரத்தில் நின்றாலும், வனாந்திரத்தில் எனக்கென்று யார் இருப்பா? யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து நின்று அழுகிற பொழுதுதான் என் தேவனீர் சொன்னீர், ஆகாரே உனக்கு என்னவாயிற்று? பிள்ளையின் அழுகுரலை நான் கேட்டேன், இதோ உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னீர். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கின்றீர். இந்த காலை வேளையிலே நீர் காண்கின்றீர். ஆமா ராஜேஷ் அப்பா,
பிள்ளைகளின் வேதனைகளை நீர் காண்கின்றீர், வியாதிகளை காண்கின்றீர், வியாதியில் பிள்ளைகள் படும் வருத்தத்தை நீர் காண்கின்றீர். ஆக உம்முடைய தழும்புள்ள கரங்கள் இந்த காலை வேளையில தொட்டு சுகப்படுத்தட்டும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும், குணப்படுத்தட்டும். அமராஜேசப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிசாசுகளும் இருளும் அந்தகார கிரியைகளும் விலகி போக கடவுது. சத்துருவுக்கு ஒருபோதும் உடைய பிள்ளைகளத்துல எந்த வேலையும் இல்லை, இடம் கொடுக்க மாட்டீர். சத்துருக்களை விலக்குவீர், பிசாசை துரத்துவீர், முழு விடுதலையோடு உடைய பிள்ளைகளை வாழ பண்ணுவீர். எப்படிப்பட்ட பில்லி சுனி ஆவிகள், மாந்திரிகங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எதுவும் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் பலிக்காது. காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய நற்செய்தியை இந்த நாளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆக ஆவியானவர் எப்படி மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாய் பாதுகாத்தாரோ அதுபோலதான் இந்த நாளிலும் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினியாகவும் மேகஸ்தம்பமாகவும் உங்கள் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒருபோதும் சத்துருவின் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை வேதனைப்படுத்தின இந்த பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து, சத்துருக்களிடத்திலிருந்து, சோதனைக்காரனிடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இயேசு ஒருபோதும் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் உங்களை சோதிப்பதில்லை. பிசாசானவனே சோதிக்கிறான். அதிலிருந்து தப்பி போகும்படி என் ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலத்தை தருவார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். என் ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகள். இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல நித்தமும் அமரட்டும். சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். பொல்லாப்புகள் விலகட்டும், இருள் நீங்கி போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், கடன் பாரங்கள் நீங்கட்டும், வியாதிகள் விலகட்டும். அப்பா, எப்படிப்பட்ட பலவீனமும் இந்த நேரத்தில் நீங்கி போகட்டும். சரீர உபாதைகளை கொண்டு வரக்கூடிய அத்தனை ஆவிகளும் கட்டப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன். விடுதலையோடு சாட்சியாய் உடைய பிள்ளைகளை நீர் நிறுத்துவீராக ராஜா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி இதற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமையோட கரம் இறங்கட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத என் கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இதை கேட்கிற பிள்ளைகளோடு இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில்